கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களை, இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 60வது வசனம். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இந்த வசனம் ஒரு அருமையான வாழ்த்துதல். அதாவது லாபான் தன்னுடைய சகோதரியாகிய ரெபேக்காளை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். எங்கே என்றால், அவள் திருமணம் செய்து கொள்ள புறப்படும் போது எலியேசரோடு கூட அனுப்பி வைக்கும் பொழுது இவ்விதமாக வாழ்த்துவதை நம்ம பார்க்க முடிகின்றது. ரெபேக்காளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெபேக்காளை ஈசாக்குக்கு ஏற்ற துணையாக தெரிந்து கொண்டதினாலே எலியேசரை அழகாய் நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்து அவர் கேட்ட அடையாளங்களையெல்லாம் எலியேசருக்கு நடக்கும்படி செய்து சரியாக நேராக ஆபிரகாமின் சொந்தமான நாகோருடைய வீடு, அதாவது பெத்துவேலின் மகள் ரெபேக்காள் அவங்க வீட்டுக்கு வரும்படி செய்தார். காரியமெல்லாம் கைக்கூடி வந்தது. அவர்களும் தங்கள் பெண்ணை அனுப்பி வைக்க சித்தம் கொண்டார்கள். 10 நாட்கள் இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி ரெபேக்காளுடைய தாயும் சகோதரனும் கேட்டு பார்த்தாங்க. ஆனால் எலியேசர் கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நீங்கள் லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பெண்ணினுடைய வாய்ப்பிறப்பை கேட்கலாம் என்று சொல்லி ரெபேக்காளிடம் கேட்ட பொழுது அவள் நான் போகிறேன் என்றால் உடனே அழகாய் அவளை அனுப்பி வைக்கின்றாங்க. அவளுக்கென்று ஒரு தாதி பெண், அவளை கவனிக்க அவளுக்கு துணையாக இருக்க ஒரு தாதி பெண்ணையும் சேர்த்து எலியேசரையும் எலியேசரோடு வந்த நபர்கள் எல்லாரையும் அனுப்பி வைக்கின்றாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது லாபான் மனதார வாழ்த்துவதை இங்கு பார்க்க முடிகின்றது. கோடா கோடியாய் பெருகுவாயாக. இது என்ன ஒரு அழகான ஒரு வாழ்த்துதல். யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை அநேகர் வாழ்த்தும் பொழுது நம்ம கேட்டிருக்கிறோம், பெரியவங்க எல்லாம் வாழ்த்தும் பொழுது சாதாரணமாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவதை தமிழில் நம்ம படிச்சிருக்கோம் வாழ்த்துதல்ல. அதே போல கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், போதகர்கள் வாழ்த்துவதை நம்ம கேட்கின்றோம். ஆனால் இங்கு லாபான் தன்னுடைய சகோதரி கணவன் வீட்டுக்கு, அதாவது திருமணம் முடித்து கணவனோடு வாழப் போகின்றாள், அவளை ஆசீர்வதிப்பதை பார்க்கின்றோம். கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி எவ்வளோ ஒரு மனதார ஒரு இந்த இடத்துல யோசித்து பாருங்க. ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரியை அன்போடு கூட வாழ்த்துவது, அவள் நல்லா இருக்கட்டும், அவள் போகிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவள் அங்கு சென்று அவள் 2 மடங்கு அல்ல, 10 மடங்கு அல்ல, 1000 மடங்கு அல்ல, கோடா கோடியாக பெருகட்டும் என்று சொல்லி மனதார, இதுக்கு மேலே வாழ்த்துதல் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கோடி மடங்கு, கோடா கோடி மடங்கு நீ கோடா கோடியாக பெருகுவாயாக என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, லாபானை குறித்து நம்ம பின்பதாக வாசிக்கும் பொழுது யாக்கோபின் காரியத்தில் சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் அதற்கெல்லாம் முன்பதாக தன் சகோதரியை அனுப்பும் பொழுது அவர் உள்ளான ஒரு அன்போடு தான் இப்படி வாழ்த்துதலை சொல்லி இருக்கின்றார். இப்போ நல்லா பாருங்களேன், செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால பட்டணம் நிலை பெற்று ஓங்கும் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ தேவ பிள்ளைகள், விசேஷமாக ஊழியர்கள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உள்ளான அன்போடு நேசிக்கின்றவர்கள், குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், தாத்தா பாட்டி அல்லது மாமா அத்தை அல்லது பெரியம்மா பெரியப்பா, உங்களை வளர்க்கிறவர்கள், ஒருவேளை இப்போதான் சில குடும்பங்களில் பெற்றோர் மட்டும், தாய் தகப்பன் மட்டும் தனித்து பிள்ளையை வளர்க்குறாங்க ஒரு சில வீடுகளை. ஆனால் எப்பொழுதுமே இந்த சமுதாயத்தில் எடுத்துக்கொள்வோமானால் ஒரு குடும்பம் என்று இருந்தால் எல்லாருமே இருக்கிற ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும். ஒரு பிள்ளையை வளர்க்கும் பொழுது தாய் மாத்திரம் அல்ல, தாய் தகப்பன் மாத்திரம் அல்ல, அந்த பிள்ளையை தாய் மாமன் வளர்ப்பதில் பெரும் பங்கு இருக்கும். தாத்தா பாட்டி இல்லையா, அதே போல் மாமா அத்தை, இப்படியெல்லாம் உறவுகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்குவதை பார்க்க முடியும் இல்லையா. அப்போ
அவர்கள் மனதார ஆசீர்வதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே நிலைத்து நிற்கின்றது. விசேஷமாக லாபான் அப்படிதான் மனதார ஆசீர்வதித்திருக்க வேண்டும். எனவே தான் ரெபேக்காலை நம்ம பின் நாட்களில் பார்க்கின்றோம், கர்த்தர் அப்படியே பெருக பண்ணுவதை பார்க்கின்றோம். ரெபேக்காலுக்கு 20 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஈசாக்கு விண்ணப்பம் செய்த பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்து 2 பிள்ளைகளை பெற்றெடுக்க 2 விதமான ஜாதிகளை உன் வயிற்றிலிருந்து புறப்படும் என்று சொல்லப்பட்டது அல்லவா. ஏசாவையும் யாக்கோபையும் பெற்றெடுத்ததை பார்க்கின்றோம். யாக்கோபை கர்த்தர் இந்த லாபானுடைய வீட்டிலேயே 2 பெண்களை எடுக்க வைத்து அவர்களே லேயாலும் ராகேலும் இந்த யாக்கோபினுடைய குடும்பத்தை வீட்டை கட்டுவதை பார்க்கின்றோம். ஆபிரகாமின் வீடு, ஈசாக்கின் வீடு, யாக்கோபின் வீடு கட்டப்படுவது இங்கு யாரால் என்று பார்க்கும் பொழுது இந்த லாபானுடைய குமாரத்திகளை கொண்டுதான் கர்த்தர் கட்டுகிறத பார்க்கின்றோம். மனதார அன்றைக்கு ஆசீர்வதித்தார். தன்னுடைய சகோதரி வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது மனதார ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். மனதார ஆசீர்வதித்ததுனால கர்த்தர் இந்த லாபான சும்மா விடல. லாபானுடைய குமாரத்திகளை கொண்டே யாக்கோபுக்கு குமாரர்களை கொடுத்து யாக்கோபின் வீட்டை கட்டுவித்து யாக்கோபை, அதாவது ஈசாக்கு ரெபேக்காலை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ரெபேக்காலின் சந்ததி அங்கு பெருகுவதை நம்ம பார்க்கின்றோம். யாக்கோபின் வம்சம் இஸ்ரவேல் என்பது என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டார் யாக்கோபு. அந்த இஸ்ரவேல் யாரு? ரெபேக்காளுடைய குமாரன். இன்னைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க மற்றவங்களை மனதார வாழ்த்துங்க. ஒரு திருமண வீட்டுக்கு போறீங்க, மணமகனையும் மணமகளையும் பார்த்து மனதார நீங்க வாழ்த்துங்க. நீங்க மெய்யான மனதோடு வாழ்த்துனீங்கன்னா நிச்சயமா உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செம்மையானவர்களாக இருந்து இப்படி செய்து பாருங்க. உண்மையான மனதோடு யாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்ககிட்ட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் வீட்டு பிள்ளைகள் பிறந்த தினம் இப்படியெல்லாம் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று வரும் பொழுது மனதார அவங்களை ஆசீர்வதிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கர்த்தர் இந்த லாபானை பின்னாட்களில் அவங்கள 2 குமாரத்திகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல தன் சகோதரியை வாழ்த்தினார். ஆனால் அந்த வாழ்த்துதல் சகோதரியை மாத்திரமல்ல, அவருடைய குமாரத்திகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணினது என்பதை பார்க்கின்றோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்கள் சகோதரியே நீ கொடா கொடியாக பெருகுவாயாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகளும் கூட ஆண்டவரே, ஆசாரியர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லி தேவனுடைய ஊழியர்களும் கூட மனதார விசுவாசிகளை வாழ்த்தும்படியாக நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை 20ஆம் தேதி, ஜூன் மாதம் 20ஆம் தேதி மதுரையில் வைத்து நமக்கு ஆசீர்வாத டிவியினுடைய சிறப்பு உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மதுரையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஆசீர்வாத டிவி நேயர்கள், தேவ பிள்ளைகள் மற்றும் 5 2 மீன் பங்காளர்கள், ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் ஊழியத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், நடுவில் வந்து நீங்கள் மறந்துருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த உபவாச கூட்டத்திற்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை வர்த்திக்கப்படும்படியாக, உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் நீங்கும்படியாக நாங்கள் ஊக்கமாக உங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்து வருவோம். நாம் சனிக்கிழமை என்று உபவாசத்தோடு நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை பலமாக இறங்கி உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் தெரிந்தவங்க, நீங்கள் நேசிக்கிறவங்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.